ரிஷபராசி நேயர்களுக்கு முக்கியமான சில காரியங்கள் இருக்கும்போது இவளை கூட்டின்னு போகலாமா வேண்டாமா? ஓ, இவா தான் இன்றைக்கி பிரச்சனை இல்லை தெரியாமல் இத்தனை நாள் ஐயோ இருக்கிறது பூரா பேசிட்டேன், அன்றைக்கி வேறு இதை பேசினே தப்பாயிருமா? எதுவும் பயப்பட வேண்டாம், எல்லாமே நல்லது தான், எல்லாமே ஒரு அனுபவ பாடம் தான். அந்த மாதிரி செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விட்டு கொடுங்க, பின்னாடி நல்லது நடக்கும். ஒரு வேளை அவள் பார்த்துட்டு இவாட்ட இவ்வளோ மிஸ்டேக் இருக்குது, இனிமேல் வச்சுருக்கலாமா வேண்டாமா, இந்த மாதிரி யோசித்து செயல்படுங்க. நான் யூடியூப்பில் ஒருத்தர் பார்த்தேன், எப்போவுமே நம்ம ஹையர் பண்ணுறதுக்கு பல யோசனைகள் பண்ணுறோம், ஃபயர் பண்ணுறதுக்குன்னு சொல்லி, அதாவது இவள் வேண்டாம்னு சொல்கிறதுக்கு 100 யோசனை நம்ம பண்ணுறோம். சரி இருத்துக்கிட்டோம், மன்னிப்பு கொடுத்துட்டே இருப்போம்னு சொல்லுவாள். அப்படி கிடையாது. நம்மளுடைய வேலைகள் சரியாக நடக்கணும்னா அடுத்தது என்னங்கிறது போயின்னு இருக்கணும்னு அவர் அந்த யூடியூப்பில் சொன்னார். உண்மையாகவே அடுத்த என்னங்கிற ஸ்பீடு நீங்கள் எடுத்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறதுனா தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், மற்றதெல்லாம் அப்புறம்.